நமது சமுதாயம் எந்த வகையில் போய்கொண்டிருக்கிறது, எப்படியான வழியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் என் பிள்ளையை நான் சரியாக வளர்க்கிறேன். என் ஆண் பிள்ளை எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை நான் சொல்லி சொல்லி கொடுத்து தான் வளர்க்கிறேன். என் பிள்ளை எனக்கு தெரியாமல் எந்த ஒரு தப்பும் செய்யாது என்று மடத்தனமான ஒரு சிந்தனையில் இன்றைய பெற்றோர்கள் இருப்பதே இன்றைய காலகட்டத்தில் எங்களுடைய கல்வித்தரத்தின் வீழ்ச்சிக்கு பாரிய செல்வாக்கு செலுத்துகிறது என்று சொல்லலாம். குறிப்பாக இன்றைய பெற்றோர்கள் சரியான முறையில் இருப்பார்களாக இருந்தால், தன் பிள்ளை என்ன செய்கிறது ஏது செய்கிறது அறிந்திருப்பார்களாக இருந்தால், இன்று போதைப்பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நாங்கள் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் ஒவ்வொரு சமூக அமைப்பிலும் விழிப்புணர்வு கருத்தரங்கு செய்ய வேண்டிய தேவையில்லை. கடந்த சில மாதங்களாக சமூக மட்ட அமைப்புகளுக்கு சென்று நாங்கள் செய்வது, உங்கள் பிள்ளைகள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், உங்கள் பிள்ளைகள் யாரோடு பழகிறார்கள், உங்கள் பிள்ளைகள் வீட்டுக்கு வரும்போது என்னென்னலாம் சொல்கிறார்கள், என்னெல்லாம் கொண்டு வருகிறார்கள், இதை முதல் தேடி பிடியுங்கள் என்று சொல்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் சரியாக உங்கள் பிள்ளைகளை கவனித்தால், உங்கள் பிள்ளைகள் யாருடன் மெச்சுவேட், அதாவது என்ற பிள்ளை வளர்ந்துட்டான், எத்தனை வயதில், 14 வயதில் என்ற பிள்ளை வளர்ந்துட்டான், ரெண்டு பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செய்வோம். பிள்ளைக்கு தனிய அறை, தனிய செயற்பாடுகள், அனைத்துக்கும் தனியே. பிள்ளை 14 வயதில் பெரிய பிள்ளை, குறிப்பிட்ட வயதில் நாங்கள் 14 வயதில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எதுவும் செய்ததில்லை என்று 14 வயதில் பிள்ளை தனிமை. என் மகன் தனியத்தான் எல்லாம் செய்கிறான். அவனுக்குரிய தனி ரூம் செப்பரேட்டாக எடுத்து கொடுக்குறோம். அவனுக்கு மற்றவர்களோட சேர்ந்துருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளை தனி அறையில் என்ன செய்கிறான் என்பது தெரியாது. போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கின்றார். இப்படியான நிறைய விடயங்கள் நமது சமுதாயத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே அதிகமாக பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளில் அக்கறை எடுங்கள், பிள்ளைகளை கவனியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கான விழிப்புணர்வை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு மற்றவர்களை குற்றஞ்சாட்டி பிரயோசனம் இல்லை. நமது கல்வித்தரம் இன்னும் கீழே செல்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கவனிக்காமல் விடுவதால்.